குழுவில் உள்ள எனது அனைத்து ஆக்டிவ் லீடர்ஸுகளுக்கும் உற்சாகமான வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாணய நிறுவனத்துடைய பைனரி பிளானை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம நிறுவனத்தில் எவ்வளோ இணையிறது, அந்த இணையிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு என்ன ப்ராடக்ட்டு, ஸோ ஒரு பேர் மேட்ச்சுக்கு எவ்வளோ இன்கம், அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் மேட்ச் நம்ம செய்யலாம், ரெஃபரல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய லீடர்ஸ் கேட்டதுக்கு இணங்க நம்ம அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, நெட்வொர்க் லீடருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியராக சொல்லித்தரப்படும். ஓகே, நம்ம பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே போயிடலாம். நம்ம நாணய நிறுவனத்தோடைய பைனரி பிளான் கடந்த ஜனவரி 1, அதாவது பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 499 ரூபா இன்க்ளூடிங் கொரியர் காஸ்ட். நல்லா கேட்டுங்க, இன்க்ளூடிங் கொரியர் காஸ்ட்டோட அடல்ட்ரேஷன் ஃப்ரீ கிராசரிஸ் மொத்தம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 பைனரி கிட்டு நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்த 7 பைனரி கிட்டில் ஏதாவது கிட்டு நீங்கள் வாங்கி கொண்டு இணையலாம். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க. ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறோம். நெய்யாக இருக்கட்டும், அதே மாதிரி முறுக்காக இருக்கட்டும், சுக்கு கருப்பட்டியாக இருக்கட்டும், எல்லா ப்ராடக்ட்டுமே மக்களுக்கு தேவையான ப்ராடக்டாக நம்ம கிராசரியாக கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது மக்கள் இதை வாங்கி என்ன ப்ராடக்ட் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லாத அளவுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வந்திருக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பிளானுக்குள்ளே போயிடும். இப்போது யூங்கிற நபர் 499 ரூபாய்க்கு அவர் கிட்டு வாங்கி இணைஞ்சிட்டார். அவர் வீட்டுக்கு ப்ராடக்ட் போயிடுச்சு. சரிங்களா? இந்த ப்ராடக்டை இவர் சாப்பிட்டு பார்க்குறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிக்கும் பட்சத்தில் ஏங்கிற நபருக்கும் பிங்கிற நபருக்கும் வாய்ப்பு, அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிஞ்சிடும். லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இப்போ இவர் 499 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறாருன்னா அதுக்கு 100 பிவின்னு சொல்லி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இது வைக்கணும். அதே மாதிரி இவர் பிங்கிற நபர் 499 ரூபாய்க்கு இவர் மூலமாக ப்ராடக்ட் வாங்குறப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 100 பிவி கிடைக்கும். சரிங்களா? அப்போ 100 பிவி இங்கே 100 பிவி மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த 100 பிவி 200 பிவி மேட்சுக்கு இந்த யூங்கிற நபருக்கு 50 ரூபாய் வருமானம் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 50 ரூபாய் வருமானம். டிடிஎஸ் போக, சரிங்களா, டிடிஎஸ் போக 45 ரூபாய் மறுநாளே அவர் அக்கௌண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே அவரோட அக்கௌண்ட்டுக்கு இன்கமாக போயிடும். சரிங்களா? யாருக்கு? இந்த யூங்கிற நபருக்கு நெக்ஸ்ட் டே அவருக்கு வருமானம் போயிடும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி ஏங்கிற நபர் பிங்கிற நபர் இருக்கார். இவங்க 2 பேருக்குமே இவரோட வருமானத்தை காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ப்ராடக்ட் பிடிச்சி போய் ஏங்கிற நபர் சிங்கிற நபருக்கும் டிங்கிற நபருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அதே மாதிரி 499க்கு ப்ராடக்ட் வாங்குறாங்க. அதே மாதிரி பிங்கிற நபரும் ஈங்கிற நபருக்கும் எஃப்ங்கிற நபருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் ப்ராடக்ட் வாங்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏங்கிற நபருக்கு, சரிங்களா, 200 பிவி மேட்ச் ஆகி இவருக்கு ஒரு 50 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிங்கிற நபருக்கு இவருக்கும் 200 பிவி மேட்ச் ஆகி இவருக்கு ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த யூங்கிற நபருக்கு என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு புதுசாக இங்கே ஒரு 200 பிவி மேட்சும் இங்கே ஒரு 200 பிவி மேட்சும் நடக்குது. டோட்டலாக 400 பிவி புதுசாக இவருக்கு மேட்ச் ஆகுது. 400 பிவி இவருக்கு மேட்ச் ஆகுது. அப்போது இவரோட வருமானம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இன்கம். சரிங்களா? 200 பிவி மேட்ச் ஆனால் 50 ரூபாய், 400 பிவி மேட்ச் ஆனால் 100 ரூபாய். யாருக்கு கிடைக்குது? இந்த யூங்கிற நபர் கிடைக்குது. ஆனால் இதில் யார் ஒர்க் பண்ணது? ஏங்கிற நபரும் பிங்கிற நபரும் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் 50 ரூபாய் கிடைச்சிருச்சு. இந்த யூங்கிற நபருக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இன்கம் கிடைக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த பக்கம் ஒரு 5 நபர்கள், இந்த பக்கம் ஒரு 5 நபர்கள். சரிங்களா? அப்போது இவருக்கு எவ்வளோ மேட்ச் ஆகுது? 5 ஜோடி மேட்ச் ஆகுது. சரிங்களா? அப்போ 5 ஜோடிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 100 பிவி மீனி இந்த பக்கம் 500 பிவியும் இந்த பக்கம் ஒரு 500 பிவியும் நடக்குது. அப்போ டோட்டலாக 1000 பிவி. அப்போ 1000 பிவி மேட்ச் ஆகிறப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 250 ரூபாய் கிடைக்குது. யாருக்கு? இந்த யூங்கிற நபருக்கு.
ஸோ ப்ராடக்ட் நல்லா பிடிச்சி போய் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வருமானத்துக்காக டீம் ஒர்க் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க நபருக்கு வருமானம் கிடைக்குது, ஏபி எல்லாருக்குமே வருமானம் கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் மேட்ச் பண்ணலாம்? அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு 20 நபர்கள், ரைட்டில் ஒரு 20 நபர்கள். நல்லா கேட்டுங்க, டீம் தான், தனிநபர் உழைப்பு கிடையாதுங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்குது, 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க, பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நபரும் இங்கே ஒரு 20 நபர், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2000 பிவி. சரிங்களா? ஒரு நாளைக்கு 2000 பிவி லெஃப்ட்லையும் ரைட்டில் 2000 பிவி நடக்குது. சரிங்களா? அப்போது மொத்தமாக 4000 பிவி மேட்ச் ஆகுறப்போ இவருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். சரிங்களா? 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதுக்கு என்ன முதலீடு போட்டிருக்காரு? ஒரு முதலீடும் கிடையாது. 499 ரூபாய்க்கு குவாலிட்டியான ப்ராடக்ட். நீங்கள் லீடர்கிட்ட யார்கிட்ட வேணால் கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட வேணால் கேட்கலாம். ப்ராடக்ட் அற்புதமாக கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? ப்ராடக்ட் வந்து யாரும் குறை சொல்லாத அளவுக்கு தெளிவாக ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போது ப்ராடக்ட் கொடுத்த பணத்துக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போது ஒரு நாளைக்கு 10 பேர், அதாவது 20 பேர் மேட்ச் ஆகிறப்போ இவருக்கு 1000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. சரிங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் சார், 1000 ரூபாங்கிறப்போ மாதத்துக்கு எவ்வளோ சார்? 30,000 தானா? ஸோ 30,000க்கு மேலே நாங்கள் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் 30,000 பத்தலை, நான் வந்து எனக்கு மாதத்துக்கு 1,00,000 ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகபட்சமாக 90,000 ரூபா சம்பாதிக்கலாம். அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஏபி இருக்குது பார்த்தீங்களா, இது 3மே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே போட்டுங்க. அதாவது கம்பெனி நாம்ஸ் படி, கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஒருத்தர் ஐடி, அதாவது பேன் நம்பருக்கும் ஆதார் நம்பருக்கும் ஒரு ஐடி தான் போட முடியும். நேமில் ஒரு ஐடி தான் போட முடியும். அப்போ உங்கள் ஃபேமிலி பேரில் போட்டுக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயும், உங்கள் ஃபேமிலி ஏங்கிற நபர் ஒரு 1000 ரூபாயும், பிங்கிற நபர் ஒரு 1000 ரூபாயும் கணக்கு பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுதுங்க? 3000 ரூபாய். அப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு எவ்வளோ ஆகுதுங்க? 90,000 ரூபாய். சரிங்களா? அப்போ 90,000 சம்பாதிக்கிறதுக்கு இங்கே என்ன முதலீடு போட்டிருக்கோம்? எங்கேயோ கடையில் வாங்கக்கூடிய பொருளுக்கு பதிலாக நம்ம நிறுவனத்தில் வாங்க போகிறோம். கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள், சத்தான உணவுப் பொருட்கள் 1500 ரூபாய்க்கு ட்ரைபோலாக வாங்குகிறோம். அதுக்கு மாதம் 90,000 சம்பாதிக்கிறோம். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்காங்க? இதில் ஏதாவது லாஸ் இருக்கா? எந்த லாஸுமே கிடையாது. ஓகே, இது போக வேறு என்ன சார் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போது உங்களுக்கு பைனர் மேட்ச் இன்கம் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம். சரிங்களா? ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக எத்தனை பேர் கொண்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இன்கம் தனியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏங்கிற நபரும் பிங்கிற நபரும் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இது நேரடியாக நீங்கள் கொண்டுட்டு வந்த நபர். சரிங்களா? அப்போது இதுக்கு ஒரு 30 ரூபாயும், இதுக்கு ஒரு 30 ரூபாயும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பைனரி இன்கம் 50 ரூபா தனி, நீங்கள் டைரெக்டாக ரெஃபரல் கொண்டு வர்றதுக்கு 30 ரூபா தனி. சரிங்களா? ஸோ நீ இது மட்டும் இல்லை, இந்த டைரெக்டாக நீ கொண்டு வந்து நீங்கள் எத்தனை பேர் கொண்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு உங்களுக்கு 30 ரூபா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிளான் அனுப்பிச்ச நபர்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்குங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா எம்டி ஆகிய நான், என்னோடய பேர் ஆக்லண்ட் ராபர்ட்சன், எம்டி ஆகிய நான் கம்பெனியோட ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர். என்ன மாதிரி 3 பேர் இருக்காங்க. தென்காசியில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் சார் இருக்கார், ப்ராடக்ட் அனுப்புறது, அதே மாதிரி இன்கம் கொடுக்குறது அவர் பண்ணுறாரு. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆனந்தன் சார்ன்னு இருக்கார், நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். மகேந்திரங்கிறவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருக்கத்தில் இருக்காங்க. மொத்தம் 4 பேர் தான் நிறுவனத்தை ஆரம்பித்தோம். எங்ககிட்ட நீங்கள் டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.